கனடாவின் ஸ்காபரோ பகுதியில் உள்ள மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் அவென்யூ சந்திப்பில் அமைந்துள்ள நியூ ரங்கனாஸ் நகையகத்தில் கொள்ளை முயற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது. கடந்த திங்கட்கிழமை நண்பகல் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகையக உரிமையாளர் ரங்கன் அவர்கள் நகைகளை கொள்வனவு செய்து வாகனத்தில் கொண்டு வந்து கடை வாசலில் இறங்கிய தருணத்தில் அங்கு முன்கூட்டியே காத்திருந்த கொள்ளையர்கள் அவரை சூழ்ந்து நகைகளை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் மிகவும் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்டதாக அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. உரிமையாளர் ரங்கன் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நகையத்துக்கு வருவதை நன்கு அறிந்தவர்களால் இந்த சம்பவம் திட்டமிடப்பட்டிருக்கலாம் அல்லது கொள்ளையர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன. மேலும் உரிமையாளர் அங்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே கொள்ளையர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து காத்திருந்த காட்சிகளும் கேமராவில் பதிவாகியுள்ளன. வாகனத்திலிருந்து இறங்கியவுடன் நகைகளை பறிக்க முயன்ற கொள்ளையர்களுக்கு நகையக உரிமையாளர் துணிச்சலுடன் போராடிய காட்சிகளும் அதில் தென்படுகின்றன. சம்பவத்தின் பின்னர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுமார் 3 மணி நேரம் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சுற்று வட்டாரத்தில் இருந்த வாகனங்களை சோதனை செய்ததோடு பலரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் எவ்வளவு பெறுமதியான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. நியூ ரங்கனாஸ் நகையக உரிமையாளர் ரங்கன் அவர்கள் வெறும் தொழிலதிபராக மட்டுமின்றி தாயக மக்களுக்கு பல்வேறு வழிகளில் நீண்ட காலமாக உதவி செய்து வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நகையகம் பாதுகாப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதால் வெளிப்புறத்தில் இந்த கொள்ளை முயற்சி நடைபெற்றதாகவும் இது திட்டமிட்ட செயல் எனவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் நகையகத்திற்கு வரும் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நியூ ரங்கனாஸ் நகையகத்தில் நடைபெற்ற இந்த கொள்ளை முயற்சி கனடாவில் உள்ள தமிழ் நகையக உரிமையாளர்களிடையே பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.